ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோ பதிவு உண்மையிலே எனக்கே ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நம்ம பேட்சில் படித்த ஸ்டூடெண்ட், ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க. இவங்களுடைய அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இது நம்ம நம்ம பேட்சில் படித்து நம்ம அகாடமியில் படித்து ஜாப் போனவங்க லிஸ்ட்லாம் நம்ம பார்த்தோன்னா ஷார்ட்ஸை போட்டுட்ருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எனக்கு பார்க்கும்போதே இது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நம்ம போடணும். ஏன்னா சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி நம்ம பேட்சில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு பேட்சில் படித்தா கூட இந்த ஒரு கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே இது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஓகேங்களா? அவங்க சொன்ன ரெண்டே விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் தொடர்ந்து படித்தேன். ஓகேவா? அதாவது நம்ம பேட்சில் ஆல்ரெடி நம்ம குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச் போட்டிருந்தோம். அந்த மெயின்ஸ்லேயும் பார்த்தோன்னா இவங்க பார்த்தோன்னா படிச்சிருக்காங்க. மெயின்ஸ் கிட்ட போயிட்டு 3 மார்க்கில் விட்டுட்டுருக்காங்க போன வாட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த குரூப் 4 பேட்ச் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போட்ட ரீசெண்டாக போட்ட குரூப் 4 பேட்ச்லையும் அவங்க இருக்காங்க. சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார் நீங்கள் சொன்னது, வேலை வாங்குகிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கும். அதை நான் பண்ணேன். இன்னொன்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம பேட்ச் ஒன்றாக இருந்தாலும் சரி, யூடியூப்லேயும் சரி, எந்த டெஸ்ட்டு எவ்வளோ படித்தாலும் சரி டெஸ்ட்டை கம்பல்சரி எழுதணும். ஓகேவா? அவங்க எழுதின கொஷின் பேப்பருமே அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுமே எத்தனை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, 1 பை 1 எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்காங்க பொழுது. அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கே ஒரு ஆச்சரியம். இப்போது இங்கே 2 விஷயம் மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணா படிங்க. ஓகேவா? அந்த அகாடமி உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் எதுவாக இருந்தாலும் அதை முழுசாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே என்னென்னா, சொல்கிறத கரெக்டாக செஞ்ச எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சொல்கிறத கரெக்டாக ஏனோ தானோன்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. ஓகேவா? ஏனோ தானோ அப்படின்னு நம்ம செய்யும்போது அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். சொன்னதை கரெக்டாக செஞ்சால் அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்குன்றதுக்கு இவங்க ஒரு முக்கிய உதாரணம். ஓகே, இவங்க ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு தொடர்ந்து 2023 படிச்சிருக்காங்க. குரூப் 2 மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸு மெயின்ஸும் எழுதி அங்கே விட்டுட்டு வரது எவ்வளோ கஷ்டமான விஷயம். வந்த பிறகு திருப்பின விடக்கூடாதுன்றதுக்கான அப்புறம் அடுத்த எக்ஸாம் உட்காந்து படித்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி. நம்மளுடைய பேட்ச் தான் அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேவா? இதை பார்க்கும்போதே இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க அனுப்பிச்சிட்ருக்காங்க எனக்கு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த மெசேஜே படித்து எடுத்து பார்த்தேன். ஓகேங்களா? அப்போது ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தொடர் முயற்சியை கண்டிப்பாக மேற்கொள்ளணும். தொடர் முயற்சி மட்டும்தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். சும்மா நம்ம ஏனோ தோணு படிச்சுட்ருக்கோம், பேட்சில் ஜாயின் பண்ணாலே நமக்கு வேலை, வீடியோஸை பார்த்தாலே வேலை, சிலபஸை டவுன்லோட் பண்ணாலே வேலை, நோட்ஸை கலெக்ட் பண்ணாலே வேலைன்றதுலாம் கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே ஒரு ஸ்டெப்பு தான் தவிர லாங் ஸ்டெப் என்ன அப்படின்னு ரெகுலர் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, படித்ததை எந்தளவுக்கு மைண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட். டெஸ்ட்டு பேட்ச் நீங்கள் எந்த டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, டெஸ்ட்டை ஒருபோதும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஃபுல்லாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிறேன், ஃபுல்லாக முடிச்சு டெஸ்ட் எழுதுகிறேன், ஃபுல்லாக 100% படித்தா தான் டெஸ்ட் எழுதுவாங்க. இவங்க சொன்ன விஷயம், சார் நான் எவ்வளோ படிக்கணும் அதை வச்சு அந்த வாரம் ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு டெஸ்ட்டும் இது வரைக்கும் மிஸ் பண்ணது கிடையாது. நான் பண்ண அதே விஷயம் தான், படிப்பேன், அந்த வாரம் கொடுத்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுவேன், டெஸ்ட்டு எழுதுவேன். ஓகேவா? அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். நான் பார்த்தோன்னா நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஓகேவா, நீங்கள் எங்கே படிக்கலையோ அங்கே முழுசாக நம்பி படிங்க. அந்த அகாடமி நீங்கள் எந்த அகாடமினா படிக்கலாம். நீங்கள் செல்ஃபாக கூட படிங்க, உங்களை நம்பி படிங்க. ஓகேவா? இதை நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும், அப்புறம் நீங்கள் படிக்கிற நோட்ஸை நம்பணும், அப்புறம் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய அந்த கைடரை நம்பணும். இந்த 3 விஷயத்தில் எது குறைஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்காது. அந்த கைடர் நீங்களாக இருந்தானா உங்களை நம்புங்க முழுசா, என்னால் கைட் பண்ணிக்க முடியும் என்ன அப்படி நம்புங்க. ஓகேவா? இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு படிக்க தோணும், ஒரு புத்துணர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? யாரெல்லாம் அடுத்த வாட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சக்ஸஸை ரீச் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது, உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கான காலம் இருக்குது. அந்த காலத்தோடு சேர்ந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி மேடம். அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஓகேவா? தொடர்ந்து படிங்க.
தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. ஓகேவா? ஒருபோதும் ஸ்கிப் ஆகாதீங்க. ஒரு நாள் 2 நாள் நீங்கள் தவறி போகலாம். அதுக்காக உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடாதீங்க. கன்சிஸ்டன்சியாக இங்கே படிக்கிற எல்லாருக்குமே கன்ஃபார்ம் போஸ்டிங் உறுதி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.